இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லாபம், விற்பனை விலை, அடக்க விலை பற்றி பார்க்க போகிறோம். இமயன் ஓர் உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி 5,500 லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடக்க விலையும் லாபமும் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000. அதே போல் லாபமும் கொடுத்துருக்காங்க. லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 5,500. இது ரெண்டையும் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா விற்பனை விலை எவ்வளவு, அதாவது எவ்வளவுக்கு விற்பனை செய்தோம், எவ்வளவுக்கு விற்பனை செய்தார்கள் என கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஃபார்முலா இருக்குது. நம்ம லாபம் ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு போகலாம். லாபம் ஈக்குவல் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இங்கே நமக்கு விற்பனை விலை தான் கேட்குறாங்க. அதனால் விற்பனை விலை வந்து நம்ம சமக்குறிக்கு அப்படியே வச்சு இடதுபுறம் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் அடக்க விலையை வந்து சமக்குறிக்கு அந்த பக்கம் போது ப்ளஸ் அடக்க விலையாக மாறுது. அது ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாபத்தையும் அடக்க விலையும் நாம் கூட்டணும். நம்ம இப்படியே கூட மனப்பாடம் வச்சுக்கலாம். நம்ம விற்பனை விலை கேட்டாங்க அப்படின்னா லாபத்தையும் அடக்க விலையும் கூட்டணும் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். அப்போ விற்பனை விலை ஃபார்முலா என்ன? லாபம் கூட்டல் அடக்க விலை. இந்த கணக்கில் நமக்கு லாபமும் அடக்க விலையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் அது ரெண்டையும் நம்ம கூட்டினாவே போதுமானது. 5,500ஐயும் 55,000ஐயும் கூட்டி என்ன விடை வருதோ அதுதான் நமக்கு விற்பனை விலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை எவ்வளோ வருது? 60,500. இந்த நம்ம விற்பனை விலை கேட்டாவே இந்த லாபத்தையும் அடக்க விலையும் கூட்டினாவே போதும். நன்றி.